இன்று பங்குனி உத்திரம் இந்த நன்னாளில் பொன்னாளில் வருகின்ற ஏப்ரல் 3ஆம் தேதி உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் லெஜண்ட் அவர்கள் நடித்த லீடர் படம் ரிலீஸ் ஆகுது. அதனால் இந்த பங்குனி உத்திரமான இன்று ஆண்டவனின் அருள் கண்டிப்பாக வேண்டும் என்பதற்காக லீடர் அவர்கள் நடித்துள்ள லெஜண்ட் அவர்கள் நடித்துள்ள லீடர் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக லெஜண்ட் ரசிகர் மன்ற மாநில செயலாளர் சுதாகர் அவர்களும் இணை செயலாளர் சுரேஷ் அவர்களும் இன்று வடபழனி முருகன் கோயிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பூஜை நடத்தி உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த லீடர் படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று ஒரு பூஜை செய்துள்ளோம். அதற்காக நான் பல நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் படம் ஓடணும் அப்படின்றதுக்காக பல பிரார்த்தனைகள் செய்துள்ளேன். இந்த லீடர் படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று வடபழனி முருகன் கோயிலில் இன்று அங்க பிரதேசனம் செய்தேன். இதற்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு லீடர் வேற லெஜண்ட் வேற வடபழனி முருகன் வேற இல்லை, 3 பேருமே ஒன்று தான். அப்படி இருக்கக்கூடிய இந்த லெஜண்ட் அவர்கள் நடித்துள்ள லீடர் படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று ரசிகர் மன்றத்தை சேர்ந்த அனைவரும் இன்று ஒன்று கூடி இந்த நன்னாளில் பொன்னாளில் முருகனுக்கு வழிபாடு செய்துள்ளோம். உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த லீடர் படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பதில் எந்த ஒரு வாராரையா வாராரு லெஜண்ட் தான் வாராரு, வாராரையா வாராரு லெஜண்ட் தான் வாராரு. தம்பி விசில் அடிக்க வேணாம்ப்பா, நம்ம விசில் அடித்தோம்னா அது அரசியல் சம்பந்தமாக வேற எதையோ நோக்கி போகும். ஏன்னா லெஜண்ட் அவர்கள் எந்த ஒரு அரசியலிலும் இல்லாதவர், லீடர் அவர்கள் எந்த ஒரு அரசியலும் இல்லாதவர். வாராரையா வாராரு லெஜண்ட் தான் வாராரு, வாராரையா வாராரு லெஜண்ட் தான் வாராரு. எதிரிகளை சுழுக்கெடுக்க லீடர் தான் வாராரு, எதிரிகளை சுழுக்கெடுக்க லீடர் தான் வாராரு. வாராரையா வாராரு 3ஆம் தேதி வாராரு, வாராரையா வாராரு ஏப்ரல் 3ஆம் தேதி வாராரு. வாராரையா வாராரு லீடர் தான் வாராரு, வாராரையா வாராரு லீடர் தான் வாராரு. இன்னைக்கு விஜய் சார் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, அஜித் சார் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, ரஜினி சார், கமல் சார், இப்படி அனைத்து ரசிகர்களுக்குமே இன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த லீடர் படம் வருகின்ற ஏப்ரல் 3ஆம் தேதி உலகமெங்கும் தமிழ், இந்தி, கன்னடம், மலையாளம் இப்படி அனைத்து லாங்குவேஜிலுமே ஒரு மல்டி லாங்குவேஜ் படமாக இந்த படம் லீடர் படம் உருவாகுது. தயவு செய்து எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள். லெஜண்ட் அவர்களை ஒரு நடிகராக மட்டுமல்ல, தொழிலதிபராக மட்டுமல்ல, ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதனாக இருக்கும் இந்த லெஜண்ட் அவர்களை இந்த படத்தை பார்த்து எல்லாரும் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சார் அவர் ரொம்ப ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க, நடிக்க தெரியல, 2வது படம் தான் இருக்கு. சார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சார், எல்லாரும் இப்போ லீடரை லெஜண்ட் அவர்களை ஏதோ எல்லாரும் குறை சொல்லிட்டு இருக்கா, கிண்டல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றீங்களே.
இன்னைக்கு தமிழகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிற அந்த விஜய் சார் அவர்கள் ஆரம்பத்தில் முதல் படம் நடிக்கும்போது நிறையா பத்திரிகையிலையும் மீடியாலையும் சரி பொதுமக்களுமே இந்த மூஞ்சிலாம் நடிக்க வந்துருச்சா அப்படின்னு சொல்லி விஜய் சாரை வந்து குறை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த விஜய் சார் வந்து உலகமே எதிர்பார்க்கக்கூடிய அவ்வளவு கோடிக்கணக்கான ரசிகர்களை வைத்துள்ளார். அதே மாதிரி இந்த லீடர் அவர்களும் உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை சம்பாதித்துள்ளார். அதனால யார் என்ன சொன்னாலும் சரி, லீடர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு 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 வெற்றியை கொடுக்க போறாரு. நீங்க எல்லாரும் அதை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இந்த உலகம் தாழ்ந்தாலும் ஏசும், வாழ்ந்தாலும் ஏசும். அதை பற்றி எதையும் கவலைப்படாமல் ரசிகர்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக லெஜண்ட் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால வருகின்ற ஏப்ரல் 3ஆம் தேதி லீடர் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே நல்லா பாருங்க, சந்தோஷப்படுங்க. அதே மாதிரி இப்போ நேற்று ஒரு சம்பவம் பார்த்துருப்பீங்க. தாவேகா அந்த நிகழ்ச்சியில் பாட்டிலை வந்து தூக்கி அடிச்சிட்டாங்க அப்படின்னு நான் இப்பவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்கிறேன், தயவு செய்து எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, தேமுதிகவாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் தயவு செய்து இந்த பாட்டில்லாம் எதுவும் தூக்கி அடிக்காதீங்க. ஏன்னா போகிற வர பொதுமக்கள் மேலே படும். அதனால் நீங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம். நானே ஒரு கேள்வி கூட கேட்குறேங்க. சில பேர் வந்து அந்த பாட்டிலை தூக்கி அடித்தது வந்து அது திமுக தான் அப்படின்னு சொல்கிறீங்க, அதிமுக தான் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கே ஒரு அச்சமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்காக டிவிகேல இருந்து கூட யாரோ ஒருத்தன் ஒரு போதையில் தூக்கி அடிச்சிருந்தாங்க, யாருக்குன்னா தெரியுமா? தெரியாதுல்ல. அதனால தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் யார் தூக்கி அடிச்சான்னு தெரியல, ஆனால் அப்படியா இருக்கும். அதனால தயவு செய்து அது டிவிகே கட்சியா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் தயவு செய்து உங்களுடைய சேஃப்டி தான் முக்கியம். அதை நீங்க பாருங்க, சரிங்களா? நேற்று கூட ஒரு வீடியோவில் பார்த்தேன், அந்த 6 அடி உயரமுள்ள அந்த ஆதவ அர்ஜுனாவை நீங்க வந்து அட வச்சு பார்த்துட்டீங்க. இந்த அவர் அழ வச்சதுக்கு கண்டிப்பாக நீங்க பதில் சொல்லியே தான் ஆகணும். எப்படி ஒரு பாட்டில தூக்கி அடிக்கலாம்? அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கட்சியில ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்கனாக்கா உடனே என்ன பண்றீங்க பாத்தீங்களா? இப்ப கூட இந்த மாதிரி ஒரு தீய செயல் நடந்துட்டு தான் இருக்கு. அங்க இருந்து பாட்டில தூக்கி அடிச்சது அது யாரு? அதிமுகவா? அது திமுகவா? இது டிவிகேவா? இது பிஜேபியா? இது பாமகவா? யாருன்னு எப்படி தெரியும்? உங்களுக்கு அரசியல்ல ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க உடனே என்ன பண்றீங்க? பொதுமக்களுக்கு தொந்தரவு தர மாதிரி ரோட்ல பட்டாசு வெடிச்சு போடுறீங்க. ஒரு பெண்மணியோட காலில் கூட அது பட்டிருக்கு. இதுக்கு யார் பதில் சொல்றது? நீங்க ஜெயிச்சு சொகுசாக கார்லயும் பங்களாலையும் வசதியா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனால் பாதிக்கப்படுறது நாங்களா? எங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா யாருங்க பொறுப்பு? உங்களுக்கு சீட்டு கொடுத்தாக்க உங்க வீட்டுக்குள்ள பட்டாசு வெடிங்க. புரியுதுங்களா? தயவு செய்து பொதுமக்களுக்கு எந்த ஒரு அரசியல்வாதியும் அரசியல் தொண்டனும் தொந்தரவு தராதீங்க. அதே மாதிரி பொதுக்கூட்டம் நடக்கும் போது ஆம்புலன்ஸ் வந்துட்டே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க குறை சொல்றீங்களா? ஆம்புலன்ஸ் அப்புறம் எங்கேயா போவான்? சந்துக்குள்ளையும் மூத்திர சந்துலையும் முட்டு சந்துக்குள்ளையுமா போவான்? நீங்க மீட்டிங் நடத்துறது பொது இடத்துல, ஆம்புலன்ஸ் போற மாதிரி இடத்துல தான் நீங்க மீட்டிங் நடத்துறது. அப்புறம் ஆம்புலன்ஸ் எங்க போவோம்? உங்க மண்டபம் ஏரியா போவோம். தயவு செய்து நீங்க கூட்டம் காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு காலி கிரவுண்ட்ல போய் நடத்துங்க. பொதுமக்கள் போற இடத்துல வேலைக்கு போறவனும், ஸ்கூலுக்கு போறவனும், ஹாஸ்பிட்டலுக்கு போறவனும் அவங்களுக்கு நீங்க தொந்தரவு கொடுத்துட்டு ஆம்புலன்ஸ் உங்க இதுல போகுது, ஆம்புலன்ஸ் அதுல போகுது, பஸ் இதுல போகுதுன்னா நீங்க ரோட்ல இல்லையா உங்க பிரச்சாரத்தை நடத்துறீங்க? நீங்க தனியா ஒரு கிரவுண்ட்ல போய் நடத்துங்க. இது எல்லா கட்சிக்கும் நான் சொல்றேன். அதிமுகவுக்கு சொல்றேன், திமுகவுக்கு சொல்றேன், டிவிக்காவுக்கு சொல்றேன், பாஜக சொல்றேன், எல்லா கட்சிக்கும் நான் சொல்றேன்.
படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் எல்லாரும் வீட்டுல சொல்லி எல்லாரும் பார்க்க சொல்லுங்க. சரிங்களா? ஃபேமிலியோட பாருங்க. வெற்றி திரைப்படமா லீடர் லீடர் வெற்றி திரைப்படமா லீடர் வெற்றி திரைப்படமா லீடர் பேப்பர் பண்ணி போயிருக்கீங்க. வெற்றி திரைப்படமா கையா இருக்குண்ணா ரெண்டு கையில பிடிங்க. லீடர்